வணக்கம். இன்னைக்கு டே 2 எக்ஸ்போ எப்படி இருந்தது? லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஆஃப்டர்நூன் முடிஞ்சு ஈவினிங் நேரம் நெருங்கிட்டு இருக்கு. காலையில ரொம்ப கூட்டமா இல்லை. இப்போ கொஞ்சம் மத்தியானம் கொஞ்சம் நல்லா இருக்குது. நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாம நம்மளா இந்த ஒரு தொழிலை கண்டுபிடிச்சு இந்த ஒரு பெரிய இடத்துல போடும் பொழுது நிறைய விஷயங்களை நாங்க கத்துட்டு இருக்கோம். ஒரு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், ஒருத்தவங்க புதுசா வராங்கன்னா அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணி நம்ம பேசணும். நம்மளோட லீஃப்லெட் கொடுக்குறோம் அப்படின்னா சில பேர் வாங்கிக்குவாங்க, சில பேர் வேணான்னு சொல்லுவாங்க, சில பேர் வேற ஒரு கவனத்துல போயிடுவாங்க. ஏதாவது நம்மளுக்கு இருக்கும் பொழுது அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும். இதே வந்து நம்ம வெளியில போகும் பொழுது யாராவது லீஃப்லெட் கொடுத்தாங்கன்னா, ஆஹா நம்மளும் இப்படிதானே நின்று கொடுத்துட்டு இருந்தோம், சில பேர் வாங்காம போயிருவாங்களே அப்படின்லாம் கூட சொல்லி நம்மளுக்கு நிறைய அனுபவங்கள் இதுல இருந்து கிடைச்சிட்டு இருக்கு. அதாவது வெறுமனே இந்த ஒரு பிசினஸ் பண்றதுக்கு மட்டும் இல்லாம ஒரு லைஃப்ல ஒருத்தவங்களுக்கு நிறைய கல்ச்சர் உள்ள அவங்கள பார்க்கும் பொழுது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, பேரண்ட்ஸா, சில்ட்ரன்ஸோட டாடலர்ஸோட வர்றவங்களை வந்து எப்படி எல்லாம் பிள்ளைங்க வளர்க்குறாங்க, எப்படி இப்போதைக்கு இருக்குதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை கத்துக்க முடியுது. முக்கியமா இதுல என்னன்னா காலையிலிருந்து சாயந்தரம் வரையிலும் நிற்கும் பொழுது எங்களோட உடம்பு காலு வலிச்சுட்டே இருக்கும். ஒண்ணு இங்க நடப்போம், இல்ல அங்க நடப்போம், ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ஆனா காலையில இருந்த அதே எனர்ஜியோட சாயந்தரம் 9 மணிக்கு மூடுதுன்னா அந்த 9 மணி வரையிலும் நாங்க ஃபுல் எனர்ஜியோட இருக்கணும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளை எப்படி பார்த்துக்கணும், வெளி சாப்பாடு எல்லாம் சாப்பிடாம வீட்ல இருந்து சாப்பாடு எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சு அதை சாப்பிடும் பொழுது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ஏன்னா நமக்கு எங்களுக்கு அப்படி பழகுனதுனால. ஸோ லைக் பார்க்கும் பொழுது ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த ஒரு செட்டப்பு. இதுல எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், பட் ஆனா வந்து அதோட அவுட்கம் வரும் பொழுது நல்லா இருக்கு. ஆனா எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும் சரி நம்ம முழு மனதோட செய்ய வேண்டியதை 100% உண்மையா நம்ம பண்ணும் பொழுது அதுக்கான ரிசல்ட் இம்மீடியட்டா கிடைக்கும். சில நேரம் ரொம்ப லாங் ரன் கழிச்சும் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இதை நான் போன எக்ஸ்போலே நான் பார்த்துருக்கேன். நான் ஏன்னா போன எக்ஸ்போ முடிஞ்சு அன்டில் 6 மந்த் வரையிலுமே வந்து உங்களோட என்னோட கான்டாக்ட் எங்களுக்கு சேயோட எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டா, எக்ஸ்போல இருந்து ஃபிளையர் எடுத்துட்டு வந்திருந்தாங்க, எக்ஸ்போல கிடைச்சது அப்படின்னு சில பேர் சொல்லும் பொழுது ஓ ஓகே சரி அப்ப நம்ம எக்ஸ்போ பண்ணினது கரெக்ட் தான் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. நிறைய ஹார்ட் ஒர்க் நிறைய நாங்க மனசார பண்ணியிருக்கோம். இது மாதிரி நீங்களும் புதுசா ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா உடனே நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கலனாலும் நம்ம கரெக்டா நம்மளோட வேலையை முடிச்சிருந்தோம்னா அதுக்குரியது கண்டிப்பா சரியான நேரத்துல நம்ம வந்து சேரும். வணக்கம்.